பசுபதி இன்னும் எத்தனை கோர்ஸ் வேணாலும் ஆரம்பிப்பான். சமையல் பண்றதுல இருந்து சாராயம் காய்ச்சறது எப்படிங்கிறது வரைக்கும் என்ன கோர்ஸா இருந்தா பணம் கொடுத்து சேர்றதுக்கு நம்ம பசங்க தான் தயாரா இருக்காங்கல்ல. The electrician and electronics. போலாம் சார், ஒயிட் வாஷிங் நடக்குது. The Mary Curie. The பப்படம். பக்கத்து கிளாஸ்க்கு போயிடலாம். கொஞ்சம் இருங்க. ஹலோ, என்ன பாடம் நடத்துறீங்க? வந்து நல்லா பாடம் நடத்துவேன் சார். The mercury rice. The mercury rice பாஸ்மதி ரைஸ், பன்னீர் ரைஸ். நீங்க ப்ரொஃபசர் தானே? சொல்லுங்க, உண்மையிலேயே ப்ரொஃபசரா? என்ன சார் இப்படி கேக்குறீங்க? அவர் எம்ஏ கோல்டு மெடலிஸ்ட். சர்டிபிகேட் பார்க்கணுமா? எம்ஏக்கும் இன்ஜினியரிங் காலேஜுக்கும் என்ன சம்பந்தம்? அதுதான் சார் நானும் கேக்குறேன். ஹலோ, கொஞ்சம் சும்மா இருங்க. யோ, உண்மையை சொல்லியா? உன்னை யாரை அப்பாயிண்ட் பண்ணது? சார் சார், கடவுள் சத்தியம் ப்ரொஃபசர் தான் சார். அத நான் சொல்றேன் சார். கொஞ்சம் சொல்லி கொடுங்கண்ணா. இந்த ஆளு ப்ரொஃபசரே இல்ல சார். இவங்க ஆர்ட்ஸ் காலேஜ்ல வேலை பார்க்குற பியூன் சார் இந்த ஆளு. இங்க மாணவர்கள் ரொம்ப பேர் இருக்காங்க சார். பாடம் நடத்துற ப்ரொஃபசர்ஸ் ரொம்ப கம்மி. நீங்க இன்ஸ்பெக்ஷன் வரீங்கன்னு தெரிஞ்சு கணக்கு காட்டுறதுக்காக பியூனை கொண்டு வந்து ஆக்டிங் ப்ரொஃபசரா நிக்க வச்சிருக்காங்க சார். கண்ணன், என்ன வளருவீங்க? நிறுத்துங்க சார். நான் எம்இ கோல்டு மெடலிஸ்ட் சார். என்ன ப்ரொஃபசர் சேர்க்கறதுக்காக ஒரு வருஷம் அலைய விட்டீங்க. 7.5 லட்சம் ரூபாய் பணம் கேட்டீங்க. ஆனா பியூனை கொண்டு வந்து ஒரே நாள்ல ப்ரொஃபசர் ஆக்கி என்ன மாதிரி பேராசிரியர் வர்க்கத்தை கேவலப்படுத்திட்டீங்களே சார். கேவலப்படுத்திட்டீங்களே. மிஸ்டர் மதன கோபால் சார், வாட் இஸ் திஸ்? தகுதி இல்லாத ஆட்கள் எல்லாம் ப்ரொஃபசர்னு சொல்லி எங்களை ஏமாத்த பாக்குறீங்களா? மாணவர்களோட படிப்புல என்ன சார் ஆறுது? இதெல்லாம் சட்டப்படி குற்றம், தெரியல சார்? அது இத பாருங்க, முதல்ல தகுதியான ஆட்களை அப்பாயிண்ட் பண்ண பாருங்க. அதுக்கப்புறம் உங்க காலேஜுக்கு டீம்டு யூனிவர்சிட்டி கொடுக்கறத பத்தி யோசிப்போம். அண்டர்ஸ்டாண்ட்? லெட்ஸ் கோ. சார் சார், 15 லட்சம் இருக்கு, எடுத்துக்கங்க. ரொம்ப சந்தோஷம் சார். சார், ஒரு சின்ன ஆப்ளிகேஷன். என்ன சார், உங்க காலேஜ்ல படிக்கிற பொண்ணுங்கெல்லாம் ரொம்ப அழகா இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். புரியுதியா? புரியுது 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 சார். நீங்க நோ 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 நோ, நீங்க பேசல. அரசாங்கம் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பதவி பேச வைக்குது. செய்றேன், அதையும் செய்றேன். எனக்கு யூனிவர்சிட்டி அந்தஸ்து தாயா முக்கியம். நீங்க ஸ்டார் அந்தஸ்து வாங்குறதுக்கோ டீம்டு யூனிவர்சிட்டி அந்தஸ்து வாங்குறதுக்கோ நாங்க கண்டவங்க கிட்ட படுக்கணுமா? பெத்தவங்க எங்களை படிக்கிறதுக்கு மட்டும் தான் அனுப்புறாங்க, கண்டவங்க கிட்ட படுக்கிறதுக்கு இல்ல. ஏய் நிறுத்துங்கடி, என்னமோ பெரிய பத்தினி மாதிரி பேசுறீங்க. ஏன் பாக்கெட் மணிக்காக படிக்கிற பொண்ணுங்க பசங்க கூட டேட்டிங் போறதுல அந்த மாதிரி நினைச்சுக்கோங்க. நிறுத்து. பணத்துக்காக கண்டவங்க கிட்ட பல்ல காட்டுற உன்ன மாதிரி கேவலமான பொண்ணு நாங்க இல்ல. என்னடி சொன்ன? இல்ல சார், இவளுங்க சரிப்பட்டு வர மாட்டாளுங்க. இவளுங்கள நம்ம ஆளுங்களை விட்டு தூக்கிட்டு வந்து நல்ல கும 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 குமன்னு குத்துனாதான் நம்ம வழிக்கு வருவாளுங்க. அவசரப்படாதே. பாவம் சின்ன பிள்ளைங்க, படிக்க போற இடத்துல தப்பு தண்டா பண்ணிடாதம்மா. கற்பு போயிடும், கர்ப்பம் ஆயிடும்னு அம்மா சொல்லி அனுப்பியிருப்பாங்க. அதான் பிள்ளைங்க பயப்படுறாங்க. நிறுத்தியா? தாய் தகப்பன் சொல்லனா நாங்கள ஊர். கற்புங்கிறது சொல்லி தெரியாத விஷயம் இல்லையா? அது தமிழ்நாட்டு பொண்ணுங்களோட ரத்தத்துல ஊறி போன விஷயம் ஐயா. காலேஜ் உங்க கையில இருக்குங்கிற அதிகாரத்துல என்ன வேணா நீங்க செய்யலாம் நினைக்கிறீங்களா? ஒரு போன் போட்டா போதும், போலீஸ்காரங்க வந்து உங்களை தூக்கிட்டு போயிடுவாங்க. பண்ணு, போலீஸ்க்கு போன் பண்ணு, இம்மிடியா வருவாங்க. ஆனா காலேஜுக்குள்ள விபச்சாரம் பண்றீங்கன்னு உங்களை தான் தூக்கிட்டு போவாங்க. ஃபீஸ் கேட்ட பணம் இல்லாததுனாலே விபச்சாரம் பண்றீங்கன்னு என்னால செட்டப் பண்ண முடியும். அது மட்டுமல்ல, ஹாஸ்டல் நீங்க படுத்துட்டு இருக்கும்போது போலீஸ் வந்து பார்த்தா உங்க பக்கத்துல எங்க பசங்க படுத்துட்டு இருப்பாங்க. ஓகே தானே? உங்களை பத்திரிகைக்காரங்க போட்டோ எடுப்பாங்க. உங்க படம் பத்திரிகையில வரும். பணத்துக்காக கல்லூரி பெண்கள் வெபிச்சாரம்னு கொட்ட எழுத்துல ஃப்ரண்ட் பேஜ்ல போடுவாங்க வித் கலர் போட்டோ. ஊரே பார்க்கும், உங்க பெத்தவங்களும் பார்ப்பாங்க. அப்புறம் என்ன ஆகும் தெரியுமா? மானம் போயிருச்சது தூக்கில தொங்குவாங்க. என்ன இப்படி வைக்கப்படுற? I am always open. பாரு. பொண்ணு மாதிரி என்ன விட்டுடுங்க சார், என்ன விடுங்க. ஐயோ ப்ளீஸ் என்ன விட்டுடுங்க.
ஆமாண்ணே. ஏய், யாரு பார்த்தா எனக்கு என்னடா? என் காலேஜுக்கு டீம்டு யூனிவர்சிட்டி அந்தஸ்து கிடைக்க போகுது. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா. ஆட்டிச்சு நாவத்துக்குடா டேய். சீ. வேணாம் வேணாம். முடியாது முடியாது. வேணாமா? இந்தா, இந்தா. அந்த யூனிவர்சிட்டிக்காரங்க ஏமாத்திட்டோம் சார். அவங்க டீம்டு யூனிவர்சிட்டி அந்தஸ்து நமக்கு கொடுக்காம ஆப்பு வச்சுட்டேன் சார். டேய், நிறுத்துங்க. ஏய், நிறுத்தி தொலைங்கடா. என்ன சொல்ற? அந்த டீம்டு யூனிவர்சிட்டி அந்தஸ்து நமக்கு கிடைக்கிறதுக்கு தகுதி இல்லைன்னு எழுதி அனுப்பிட்டா சார். என்னய்யா சொல்ற? அந்த டீம்டு யூனிவர்சிட்டி அந்தஸ்து இன்னொரு காலேஜுக்கு கொடுத்துட்டாங்க சார். ஏய் 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 ஏய், என்னய்யா உளறற? எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன? ஒருவேளை நம்ம காலேஜ் பொண்ணுங்களை விட அந்த காலேஜ் பொண்ணுங்க ரொம்ப அழகா இருப்பாங்களோ? நிறுத்தியா? டேய் விருமாண்டி, எனக்கு துரோகம் செஞ்ச அந்த யூனிவர்சிட்டி ஆபீசர்ஸ் எங்க இருந்தாலும் சரி, தேடி கண்டுபிடிச்சு தூக்குங்கடா, தூக்குங்கடா. ஏன் முருகன் வந்துடாதீங்க. வேண்டாம். விட்டுடு சேட்டா. ஐயோ, கால்ல வராத. விட்டுடு. ஏன் ஒரு பாவம் வரைஞ்சிட்டீங்களா? நான் எது சேட்டா? விட்டுடு சார். கொல்லண்ணா சார். என் உயிர் பிச்சை கொடுங்க. பணத்தையும் கொடுத்து பொண்ணுங்களையும் கூட்டி கொடுத்தனடா. அப்புறம் ஏன்டா என் காலேஜுக்கு யூனிவர்சிட்டி அந்தஸ்து கொடுக்கல? ஏன் கொடுக்கல? வேண்டாம் சார். அத பத்தி கேட்காதீங்க. இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு கெட்ட பேர். நாங்களும் ஜெயில போய் கம்பி எண்ணணும். அத பத்தி கேட்காதீங்க. இப்ப சொல்லல, 3 பேரும் எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவீங்க. வேண்டாம். நான் சொல்லிடுறேன். ஏய், நிறுத்துடா. டேய், யாரா நீ? நான் காத்து கருப்புடா. தப்பு செய்யறவங்கள கொல்றவன்டா. உன்னை கொல்லு வேண்டாம். பாத்தியா உங்க ஆளுங்களோட நிலைமைய? இன்னியோட உங்க கதை முடிஞ்சது. உங்க பாடிய போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு இப்ப ஒருத்த வருவான் பாரு. அண்ணியனா பிதாமகனா? இந்தியன். பாடையில போற வயசுல உங்களுக்கு பொண்ணுங்க கேக்குதா? பசுபதி பாண்டியன் கல்லூரியில் நடக்கும் அராஜகங்கள். படிச்சீங்களா? 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 படிச்சோம் நல்லா தெளிவா படிச்சு நீங்க என்னென்ன அக்கிரமம் பண்ணிருக்கீங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். ஏய், நிறுத்தியா? இந்த நோட்டீஸை எவன் அனுப்பி இருப்பான்னு எனக்கும் தெரியும்யா. இது எனக்கு எதிராக அனுப்புன நோட்டீஸ் இல்ல, நம்ம எல்லாருக்கும்